சீதா, உட்காருமா. சீதா, ஹரணியை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கியா? ஹரிணி ஸ்கூல்ல ரொம்ப அழுதுது. அது உன் மனச பாதிச்சிருக்கு. அதான் நீ இப்படி இருக்க. ஹரிணியாவது அழுதா, அவ்வளவுதான். ராம் என்ன பண்ணான் தெரியுமா? ராம ஸ்கூல்ல விட்டுட்டு அவங்க வந்த உடனே ராம் டீச்சரோட கைய கடிச்சிட்டு ஒரே ஓட்டமா வீட்டுக்கு ஓடி வந்துட்டான். அப்புறம் சித்ரா ஸ்கூலுக்கு போய் அந்த டீச்சரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனான். ராம் டெய்லி பள்ளிக்கூடம் போறானோ இல்லையோ, சித்ரா டெய்லி பள்ளிக்கூடம் போய் அந்த டீச்சரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் வைத்தியம் பார்த்து கூட்டிட்டு வருவா. அந்த காயம் ஆறுறதுக்கு 1 மாசம் ஆச்சு. என்ன பாக்குற? ஆமா, நிஜம்தான். நீ வேணா சித்ராட்ட கேட்டு பாரு. பாவம் அந்த டீச்சர். அதுக்கப்புறம் ராம ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போனா ராம பார்த்து அந்த டீச்சர் பயந்து அலர்னாங்கன்னா பாத்துக்கைய. அப்பாடா, இப்பவாது உனக்கு சிரிப்பு வந்துச்சே. அது மாதிரி ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ரவி முதல் நாள் ஸ்கூலுக்கு போனான். அதுக்கப்புறம் ஸ்கூலுன்னு சொன்னா போதும் அவனுக்கு காய்ச்சல் வந்துடும். ஸ்கூல்ல அவன் டெய்லி வாந்தி எடுத்து வச்சிருவான். அதை சுத்தம் பண்றதுக்கே நாங்க தனியா பணம் கொடுத்தோம். ஒரு சில நாளைக்கு சுமித்ரா போய் கழுவி விட்டுட்டு வந்துருவா. அப்படின்னா பாத்துக்கே எந்த லட்சணத்துல அவங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போனாங்கன்னு. இத்தனைக்கும் 2 பேரும் முதல்ல ஸ்கூலுக்கு போகும்போது வயசு 5. ஓம் பொண்ணாவது 3 வயசுல நல்ல பிள்ளையா ஸ்கூலுக்கு போயிட்டா. அதுவும் இன்னைக்கு காலையில சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போன அழகு இருக்கு பாரு, இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. ஒரு 2 நாளைக்கு அப்படிதான் இருப்பா. அதுக்கப்புறம் நீயே வேண்டான்னு சொன்னாலும் அவ ஆளா ஸ்கூலுக்கு ஓடி போயிடுவா. நீ ஒண்ணும் கவலைப்படாத. சரிங்க பாட்டி. சரி, போய் முகத்தை கழுவிட்டு வேலை பாரு போ.